அத்தை, நீங்க பேசிட்டு இருங்க. அப்பச்சி கூப்பிடுறாங்க. நான் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். சரிம்மா, போயிட்டு வா. ஆத்தா, உன் மாப்பிள்ளைய சித்த இங்க வர சொல்றியா? சரிங்க பாட்டி. சரி சரி. என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒண்ணு இல்லையே. அது உங்களை பாட்டியும் பாட்டியாவும் பாக்கணும்னு சொன்னாங்க. போய் பாத்துறியாலா? சரி வா. நான் போய் அப்பச்சியை பாக்குறேன். போயிட்டு வா. வாத்தியாரா இருக்கான், பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கான். அப்படியா? அம்மா, வாடா. வாயா. வாங்க வாங்க. நீங்க தான் அமுதா கட்டிக்க போற மகாராசனா? ஆமாய்யா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அமுதா ரொம்ப நல்ல பிள்ளையா. அவளை நீங்க ரொம்ப நல்லா வச்சுக்கணும். தாய் இல்லாத புள்ள, தாய்க்கு தாயா இருந்து இந்த வீட்டையும் குடும்பத்தையும் அம்பிட்டு பொறுப்பா பாத்துக்கிறா. பிள்ளைங்களை வளர்க்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுருச்சு. உன் கைய பிடிக்கிற நேரம்தான் அவ வாழ்க்கையில நிம்மதியே கிடைக்கும். அதுக்கு தக்க நீ அவளை ரொம்ப சந்தோஷமா வச்சுக்கணியா? கண்டிப்பா பாட்டி. நீங்க சொன்ன மாதிரி இல்ல, நீங்க சொன்னதுக்கும் மேலேயே நான் அமுதாவை நல்லபடியா பாத்துவேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அவகிட்ட மறந்து போய் கூட யாரும் போய் சொல்லிடாதீங்க. போய் சொன்னா அவளுக்கு சுத்தமா பிடிக்காது. நம்ம சொல்றது பொய்ன்னு தெரிஞ்சா அவ நம்ம மூஞ்சில கூட முழிக்க மாட்டா. சின்னதுல இருந்தே அவ அப்படிதான் வளர்ந்துட்டா. அம்பட்டிய கூட பிறந்த தங்கச்சி போய் சொல்லிட்டான்னு அவகிட்ட கடைசி வரைக்கும் பேசவே இல்லையே. இப்பதான் கல்யாணம்னு பேசின பிறகு நம்ம தங்கச்சின்னு மனசு இறங்கி இருக்கா. அமுதாவுக்கு பிடிக்காத எதையுமே நாங்க என்னைக்கும் எப்பவும் பண்ண மாட்டோம். நீங்க கவலைப்படாதீங்க. அமுதாவுக்காக தான் உங்க பங்காளிமார்கிட்ட முறப்பாட்ட தீர்த்துக்கிட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ரொம்ப சந்தோஷம் தாயி. தம்பி, பாட்டி, நீங்க நிறைய படிச்சிருக்கீங்கன்னு கேள்விப்பட்டேன். அதுக்காக அமுதாவ படிக்கலன்னு கிண்டல் எதுவும் பண்ணிடாதீங்க. அதெல்லாம் பண்ண மாட்டேன் பாட்டி. உண்மையிலேயே நான் ரொம்ப நல்லா பாத்துப்பேன். நீங்க கவலையே படாதீங்க. அவ கண்ணுல ஒரு தூசு துரும்பு கூட விழாம நாங்க பாத்துக்கிறோம். எங்க வீட்டு பொண்ண நீங்க நல்லபடியா தான் பாத்துக்குவீங்க. பாட்டி பாட்டியா, நான் ரெண்டு பேரும் பாத்துக்கிறேன். இங்கதான் இருக்கீங்களா? பந்தி போட ஆரம்பிச்சிட்டாக. வாங்க சாப்பிடலாம். வாங்க பாட்டி. வாங்க வாங்க போலாம். போலாம். வாங்க. அமுதா கிட்ட உண்மையை மறைச்சு பெரிய தப்பு செஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இது சரியா வராது. ஒரே விஷயம் திரும்ப திரும்ப அமுதாவுக்கு போய் சொன்னா பிடிக்காதுன்னு உன் காதல விழுதுன்னா அது யதார்த்தமா நடக்கிற விஷயம் இல்ல. நம்ம பொய்ய மறைக்க பண்ற தப்பெல்லாம் பின்னாடி ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுருச்சுன்னா. இந்தாக வெத்தலை எடுத்துக்கோங்க. பழக்கம் இல்லையே. அப்படியா? ஆமா. சரி, பாட்டி பாட்டையா கூட அம்புட்டு நேரம் என்ன பேசிட்டு இருந்தியா? அது எல்லாம் அருமை பெருமைதான் அமுதா. அமுதாவுக்கு அது பண்ணா பிடிக்காது, இது பண்ணா பிடிக்காது, அது பண்ண மறந்துடாதீங்க, இது பண்ணா அமுதாவுக்கு அம்புட்டு பிரியம்னு நல்லா உன் புராணத்தை 2 பேரும் பாடி தீத்துட்டாங்க. ஆமா, பாட்டிக்கும் பாட்டையாவுக்கும் நானா அம்புட்டு இஷ்டம். அது என்னவோ சின்ன வயசுல இருந்தே அப்படி ஒரு இது. ஆமா, பாட்டியும் பாட்டையாவும் ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப அழுத்தி சொன்னாங்க. என்னவா? உனக்கு பொய் சொன்னா பிடிக்காது இல்ல, அதுதான் சொன்னாங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரே விஷயம் பொய்யும் பொய் சொல்றவங்களும் தான். ஏமுதா, பொய் இத்தனோடு சொன்னாலுமா? பொய்யில என்ன இத்தனுண்டு அத்தனுண்டு? இல்ல, ஒருவேளை பொய்ய வேணும்னு சொல்லாம அது ஒரு சூழ்நிலையால தவிர்க்க முடியாம பொய் சொல்லிருந்தா? இந்த சூழ்நிலை அந்த சூழ்நிலை எல்லாம் ஒண்ணும் இல்ல. பொய்னாலே எனக்கு பிடிக்காதுதான்.
எதனால உனக்கு அப்படி பொய்யினாலே பிடிக்காம போச்சு? சொல்ல அமுதா. அப்போ சரி அமுதா. அமுதா, அண்ணன் கூப்பிடுறாங்க, நான் இப்ப வந்துடுறேன். எல்லாரும் நல்லா சாப்பிட்டீங்களா? சாப்பாடு எப்படி? நல்லா திருப்தியா இருந்துச்சு. அட்டகாசமா பண்ணியிருந்தீங்க. டேஸ்ட்லையும் சரி உபசரிப்பையும் சரி எந்த குறைச்சலையும் கிடையாது. பிரமாதப்படுத்திட்டீங்க. என்னங்க பெரிய பிள்ளைங்க உங்க சரிப்பு சும்மா பின்னிட்டாங்க பிரிச்சுட்டாங்கன்னு ஒரே தான் வாய்க்கு வந்தாலும் ஏற்றிட்டு இருக்கீங்க. என்னங்க இந்த ஆளு? கொஞ்சம் இருநாக்கு. இப்ப என்ன குறைய கண்ட? ஏன் இப்படி பேசுற? ஏங்க அதென்ன சாம்பாரா? காய் ஒழுங்கா வந்துருந்துச்சா? ஆடங்கொய்யால. சரி ரசத்தாத்து ஊத்தி சாப்பிடலாம் பார்த்தா தண்ணி மாதிரி ஓடுது கிடந்து. கூட்டு பொரியலாச்சும் வந்திருக்குன்னு திண்டு பார்த்தா அதுவும் ஒண்ணும் வேகல. ஒண்ணுமே விளங்கல. சாப்பிட்ட மாதிரியே இல்லை. சாமான் வாங்குறதுல கமிஷன் அடிச்சுப்பேன் போல. டேய், உன் நாக்களை வசப்பை வச்சு தேய்க்கணும்டா. சாப்பிட்டது வசம் போச்சு தச்ச மாதிரி தான் இருக்கு. அதான் வத்தல போட்டுக்கிட்டு இருக்கேன். யோ மாப்பிள்ள, சாப்பாடு நல்லா தானே இருந்துச்சு. உனக்கு மட்டும் எப்படி நல்லா இல்லாம போச்சு? நாக்குக்கு மறந்து போச்சா? சின்ன மாமா நீங்க வேணா உங்க சம்மந்தி வேணும்னு ஜால்ரா போட்டுக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப வாய்ப்பு போட உனக்கு. குவாரியில கல்ல உடைக்கிறனா கூட்டு வந்து சமயக்காரனை விட்டா இப்படித்தான் இருக்கேன். ஏதோ படப்புங்கிறதுக்காக சரியா போச்சு. கல்யாணத்துக்குலாம் இப்பெல்லாம் போட்டா ஊரு சிரிச்சு போயிடும். கல்யாணத்துக்காச்சும் நான் சொல்ற சமயக்காரன்ட்ட கான்ட்ராக்ட் கொடுங்க. ஹலோ, வந்துட்டீங்களா? இந்த வாரம் முட்டாப்ப எந்த இடத்துல என்ன பேசுறேன்னு தெரியாம எல்லாரும் மனசையும் நோகடிக்கிறானே. அண்ணே வணக்கண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்க வரண்ணே, இதான் சம்மந்தியோட வீடு. ரொம்ப பாரம்பரியமான குடும்பம். சிறப்பா பண்ணிடுவோம்ண்ணே. பண்ணிடலாம். கொடுக்க வேண்டியதை கொடுத்துடலாம். பேசினபடி உங்களுக்கு தேவையான எடுத்துட்டு மீதத்தை கொடுத்துருங்க. கமிஷன் தானே கொடுத்துருவோம். கரெக்டா நடந்துக்கிட்டேன்னா தொடர்ந்து ஆடுறோம். கரெக்டா கொடுத்துருவோம். சரி, இந்த விஷயம் நம்மளுக்குள்ளே இருக்கட்டும். சரிங்க. அப்புறம் சம்பந்தி, நாங்க கிளம்புறோம். இதுக்கப்புறம் என்ன இதுன்னு அப்புறம் பேசிக்கலாம். வர சம்பந்தி. வர சம்பந்தி. படப்புக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன சம்பந்தி நீங்க? இது நம்ம வீட்டு காரியம் இல்ல. சரி, அப்ப நாங்க கிளம்புறோம். எல்லாருக்கும் நாங்க கிளம்புறோம்மா. சென்னை இதெல்லாம் வர்றாங்க. சரிங்க சம்பந்தி, வாங்க, நாங்க கிளம்புறோம். ரொம்ப சந்தோஷம். வரோங்க. வரோம். போயிட்டு வரோமா? சரிங்க அத்தை. ஐயா ஒரு நிமிஷம். என்ன? வணக்கம் ஐயா வணக்கம். படப்புல சமையலை சொதப்பிட்டீங்க. கல்யாணத்துல இதே மாதிரி சமையலை சொதப்பிட்டீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னால பதில் சொல்ல முடியாது. சரிங்களா? அதுக்கு இவர் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச சமையல் பார்ட்டி. வணக்கம். போய் உள்ள வெத்தலையும் பாக்கு எடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா அட்வான்ஸ் கொடுத்தோம்னா வேலையை ஆரம்பிச்சிருவாப்ல. என் வீட்டு விசேஷத்தை எனக்கு நடத்த தெரியும். நீங்க அதை பத்தி கவலைப்பட வேண்டாம் தம்பி. ஏங்க என்னங்க பேசுறீங்க? ஏங்க மாப்பிள்ளை வீட்டோட மூத்த மாப்பிள்ளை. ஏங்க நான் சொல்றேன் ஒரு விஷயத்தை எடுத்து பண்ண போறேன்னு மட்டு மரியாதை எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்னங்க எனக்கு மரியாதை கொடுக்க என்னங்க விசேஷம் பண்ணி கிழிக்க போறீங்க நீங்க? என்ன சத்தம்? தம்பி, நீங்க ரொம்ப அதிகமா பேசுறீங்க. என்னங்க அளந்து பேசுறது? என்ன ஸ்கேலா கொண்டு வந்து வீட்டுக்கு வர பேசுறதுக்கு அளந்து என்ன பிரச்சனை? ஏன் இப்படி சத்தம் போட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேச வேண்டியதானே? என்னங்க பொறுமையா பேசுறது? நம்ம வீட்டு விசேஷம் நான் எடுத்து பண்றேன்னு சொன்ன சாப்பாட்டு விஷயத்தை அவர் நீங்க ஒண்ணும் செய்ய வேணாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்றாரு.
ஏங்க உட்காருங்க. நீங்க வேணா ஒரு சம்பந்தின்னு சோப் போட்டுக்கிட்டு இருங்க. நம்மளால அப்படி இருக்க முடியாது. ஏன்னா நான் கௌரவமா வாழ்ந்தவன். என் பொண்டாட்டியை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு வரும்போது நான் வீட்டை பார்த்து போயிருந்துருக்கணும். பொண்டாட்டி இல்லாதனாலதான் இவ்வளவு அசிங்கம். உட்காருங்க. இனிமே விட மாட்டேன். உங்க 2 பேர்த்த எங்க பாத்துக்கணுமோ அங்க பாத்துக்கிறேன். யோ நீ என்ன வரைக்கும் பாத்துருக்க? வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா? மூத்த மாப்பிள ஒரு சாப்பாடு கட்டை கூட நான் கொடுக்க கூடாதா? என்னங்க மரியாதை கொடுக்குறீங்க? யோ நீ என்ன உருட்டுற? வண்டியை ஸ்டார்ட் பண்ணியா? உட்காருங்க. உங்க இஷ்டத்துக்கு சமையல்காரன் பாக்குறீங்களா? அந்த சமையல் ஊசி தாங்க போக. சாத்தப்ப சமையல் லட்சணம் தெரியும். நான் என்ன கமிஷனுக்காக இவனை கூட்டிட்டு வந்தேன்? அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? மாப்பிள்ள பேசுனதை தப்பா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. அவருக்கு பதிலா நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவர் குணமே அப்படித்தான். நிறுத்துங்கம்மா. எதுக்கு எடுத்தாலும் ஒரு சாக்கு போக்கு சொல்லிக்கிட்டு. உங்க பங்காளி குடும்பம் தான் வந்துட்டு போனாங்க. எம்பிட்டு சந்தோஷமா இருந்துச்சு. நீங்களும் தான் இருக்கீங்களே, எப்ப பார்த்தாலும் சண்டை சச்சரவு. ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட முடியுதா? என்ன குடும்பமோ. அண்ணமண்டி அது அமுதா, நீ வாய மூடு. சம்பந்தி, நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. அவங்களுக்கு பதிலா நான் போதும் விடுங்க. நான் எதுவும் பேசுற நிலையில இல்லை. எனக்கு எல்லாம் புரியுது. நீங்க எதையும் மனசுல போட்டு குழப்பிக்காதீங்க. அப்பச்சிக்கிட்ட நான் பேசிக்கிறேன். சரிதா, நாங்க கிளம்புறோம். ம். கிளம்ப வசந்தில போயிட்டு வரேம்மா. அப்பச்சி, அவங்க தம்பியும் சின்ன அண்ணனும் பண்ற தப்புக்கெல்லாம் அத்தையும் அவங்களும் என்ன செய்வாங்க அப்பச்சி? போயிட்டு வரேன்னு சொல்றவங்க கிட்ட மூஞ்சு கொடுத்து கூட சரியா பேசாம வந்துட்டியாலே. அவங்க பாவம் அப்பச்சி, மனசொடைஞ்சு போறாக. ஏன்தா என்னை என்ன வீட்டுக்கு வந்தவகளை எப்படி நடத்தணும்னு கூட தெரியாதவன் நினைச்சியா? ஒவ்வொருத்தரை நாம எப்படி நடத்துறோம், எப்படி மதிக்கிறோங்கிறது அவங்க நடந்துக்கிறதுல இருக்கு. இப்போ குமரேசன் சம்பந்தி குடும்பமும் தான் வராக போறாக. ஏதாவது ஒரு பிரச்சனை வருதா? இதே இவங்க குடும்பத்தை பாரு. எப்போ வந்தாலும் ஏதாவது பிரச்சனை, பஞ்சாயத்து, சண்டை. இத்தனை வருஷமா மாதிரி வாழ வைக்கணும்னு நினைச்சேன் தெரியும்.
ஓஹோ, இப்பவே இந்த குடும்பத்து மேல இம்புட்டு பாசமும் நம்பிக்கையும் வச்சிருக்கியா? அமுதா, இந்த ஜென்மத்துல உன் கழுத்துக்கு தாலின்னு ஏறினா அது என் தம்பி கண்ணு கட்டுற தாலியா தான் இருக்கும். புவனா, 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 அடியே எங்கடி இருக்க? புவனா, மா மா ஏமா நீ டென்ஷன் ஆயிட்டு இருக்க? இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கியா? விடுமா. என்னத்தை விட? ஏன் இன்னும் உசுரோட இருக்கேன்னு கேளு. ஏமா இப்படி தேவையில்லாத வார்த்தையெல்லாம் பேசுற? பின்ன என்ன ஐயா, சம்மந்தி விட்டு முன்னாடி மரியாதையா நிக்கிற மாதிரி ஏதாவது நடக்குதா? கொஞ்சம் கொஞ்சமா மொத்த மானமும் போகுது. இந்த கல்யாணம் முடியறதுக்குள்ள இன்னும் என்னென்னலாம் பார்க்கணுமோ அந்த ஈசனுக்கு தான் வெளிச்சம். இந்தாருமா, இந்த சாடியா பேசுற பேச்செல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. உங்க சம்மந்தி ஏன் புருஷனை அவமானப்படுத்துவாங்க. நீங்கள வாயை பொத்திக்கிட்டு உங்க சம்மந்தி வாயை பாத்துக்கிட்டு இருப்பீங்க. இந்த பேச்செல்லாம் எங்களை பேசுவீங்க. நல்லா இருக்குமா? ரொம்ப நல்லா இருக்கு. எந்த ஊர்லயும் இந்த மாதிரி ஒரு அம்மாவையும் இந்த மாதிரி தம்பியும் நான் பார்த்ததே இல்ல. அக்கா, என்ன நடந்துச்சுன்னே தெரியாம வீணா வாய் விடாத. எல்லாம் ஐத்தான் தான். நானும் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்னடா சும்மா ஐத்தான் இருக்க? அவர் நம்ம குடும்பத்துக்காக தானே பேசிட்டு இருக்காரு. மாப்ள, என்ன ஐத்தான்றீங்க? அப்படி என்ன ஐத்தாண்ட குறைபாடு கண்டுபிடிய? ஏன் வார்த்தையை முழுங்குறிய? பேசுங்க. சொல்லு, கேக்குறாங்கல்ல. நீங்க எதுக்கு தேவையில்லாம சமையல்கார விஷயத்தை பத்தி எல்லாம் பேசுனீங்க? அதெல்லாம் அவங்க சௌகரியம். நாம ஏன் அதுல தலையிடணும்? நீங்க பேசினது தப்புதான். சபாஸ் மாப்ள, சபாஸ். ஏய், அது அவங்க சௌகரியம்னா அவங்க பொண்ண யாரு கட்டி கொடுக்க போறாங்க? உனக்கு தானே. அப்ப உனக்கு பெரிய தாங்கிற முறையில அங்க பேசுறதுக்கு முறை எல்லாம் எனக்கு இருக்குல்ல. ஏமாப்ல, கல்யாணத்துக்கு அவங்க வீட்டாளுக்கு மட்டும் வர போறது இல்ல. ஏன் சொந்தக்காரங்களும் வருவாங்கல்ல. நாளை பின்ன கல்யாண சாப்பாடு நல்லா இல்லைன்னா அங்க வந்த என் சொந்தக்காரன் யார கேட்பேன்? அவங்கள போய் கேட்பேன்? என்னைத்தானே கேட்பேன். மாப்ள, எல்லாத்துக்கும் ஒரு முறை இருக்கு. முதல்ல அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். நீயும் அம்மாவும் சிதம்பரத்தோட துட்டு காட்டி ஆடுறா போடலாம். என்னாலனா அந்த மானங்கட்ட ஜாடரெல்லாம் போட முடியாது. மாப்ள, நீங்க பண்ணதெல்லாம் போதும். மறுபடியும் இங்க வந்து பம்ப வளர்க்க வேண்டாம். உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இந்த வீட்ல நிம்மதிங்கிறதே கொஞ்சம் கூட இல்லாம போச்சு. தயவு செஞ்சு அமைதியா இருக்கீங்களா? என்னமா? உட்காருங்க, ஒரு சொல்லுங்க. பாத்தியா அப்புறமே வார்த்தை பேச்ச பத்தியா? இந்த சொல்லி காமிச்சிருச்சுல. இதத்தான் வந்ததுல இருந்து தொண்டையிலே வச்சுக்கிட்டு எப்படா சொல்லுவோம்னு காத்து கிடந்திருக்கு. அத்தக்காரவுல ரொம்ப சந்தோஷம். அப்ப இந்த வீட்டுல மூத்த மாப்பிள்ளைங்கிறதுக்கு மரியாதை என்னதான் இருக்கு? சரி, காலையில என் பொண்டாட்டி பிரிட்ஜ்ல இருந்து பூ எடுத்து தலையில வச்சுட்டான்னு அந்த குதி குச்சி இல்லாம இப்ப நான் பூ வாங்கிட்டு வந்திருக்கேன். என் செல்ல குட்டிக்கு நான் வைக்கிறேன். யாரு என்ன கேக்குறான்னு நான் பாக்குறேன். முடியாத ரசத்தி தலையை திருப்பு. என் பொண்டாட்டிக்கு பூ கிடையாதான். இப்ப பூ கடையே கொண்டு வந்துட்டல. பாப்பா கொஞ்சம் நேரம் நில்லு. பச்சை புள்ள ஆசைப்பட்டு பூ வச்சதுக்கு அந்த ஆட்டம் போட்டிருக்கீங்கல்ல. பூல என்ன அமுதா பூ குமுதா பூ? இங்க பாருங்க, இனிமே நானும் என் பொண்டாட்டியும் இந்த வீட்டு வாசல்ல கால் எடுத்து வச்சோம்னா என்னன்னு கேளுங்க. ஐயோ மாப்ள, என்ன பேசுறீங்க? போதும், நீங்க மாப்பிள்ளைன்னு மரியாதை கொடுத்ததெல்லாம் போதும். இதோட நிறுத்திக்கங்க. ஏண்டி, நீ என்ன வாத்தா கழுத்தை பிடிச்சி தள்ளாதான் வெளியே வருவியா? இங்க வாரு பரம, இனிமே தம்பி கல்யாணம் தொம்பி கல்யாணம்னு கண்ணை கசக்கிட்டு போகணும்னு சொன்ன அப்புறம் சுயரூபத்தை பாப்பேன். அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சு, நீ இங்கே இருந்துக்க. ஐயா, நீங்க இல்லாத இடத்துல உங்களுக்கு மறுவாதை இல்லாத இடத்துல எனக்கு என்னங்க வேலை? வாங்க போவோம். மாப்ள, மாப்ள, பரம பரம கிளம்பு. யோ, பைய குடியா. நீ ஒரு வடி பேசி விஷயம் இருக்க வைக்கிறேன். எங்க மாநில கிடையாது, உறவு கிடையாது. பரம, எங்க பரம கொஞ்சிரீடா. வேணாடி, போகாதடி. ஐயோ பரம, டேய் செந்திலே சொல்லுடா, உன் அக்கா போறாடா, சொல்லுடா டேய். அம்மாடி பரம, மாப்ள நில்லுங்க. ஐயோ, என்னடா இது? கல்யாணத்துக்கு வர மாட்டேன்னு சொல்றாங்க. பிறந்த வீட்டு பொண்ணு இல்லாம எப்படியா கல்யாணம்? கொஞ்சமாவது யோசிக்கிறாங்களா பாரு. மா விடுமா, அவங்க சொல்ல எல்லாம் தண்ணியில தான் எழுதி வைக்கணும். அவங்க பேச்சு பத்தி உனக்கு தெரியாதம்மா, விடம்மா.
இந்த கல்யாணத்தை கடவுள் தான் கூட இருந்து நடத்தி வைக்கணும். ஈஸ்வரா.